ஹாய், வெல்கம் டு சரவின் சமையல். இன்னைக்கு மாம்பழ கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். என்னங்க, மாம்பழத்துலேயே கேசரியா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. வாங்க நம்ம மாம்பழத்துல எப்படி கேசரி செய்யலாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான பொருட்கள், நான் நல்ல பழுத்த மாம்பழத்தை ரெண்டை நல்லா நான் தோல் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. 1 கப் ரவை, அதே அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கீங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கலருக்காக எல்லோ கலர் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மாம்பழத்தை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா நான் ஜூஸியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏலக்காய் இப்போ நல்லா இடுக்கியில் வச்சு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட நல்லா நுணுங்கறதுக்கு வேண்டி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறோம். பண்ணி நல்லா நைஸாக இடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா நான் இடிச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு ஆயில் நல்லா காயிட்டுங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்துட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆயில் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரவையை சேர்த்து வறுத்துக்கலாங்க. லைட்டாக கருக விட்டுறாதீங்க. லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வறுபட்டு சின்னக்கிறத ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. விட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒரு சிட்டிகை கலர் பொடி கலக்கிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. கொதிக்கு பயங்கரமாக லைட்டாக கெட்டி ஆகட்டுங்க. பாருங்க, கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மாம்பழத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரவையோட கலங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இனிப்புக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நுணுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக நம்மளுக்கு தண்ணியாட்டு இருக்குங்க. லைட்டாக கொஞ்சமாக கெட்டியாகி வரட்டும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நாங்கள் நெய் சாப்பிடாதனால நாங்கள் நெய் சேரல. நீங்கள் நெய் விட்டு கூட நல்லா இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு கேசரி. இப்போ ஒரு 5 நிமிஷம் கேப் போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு அணைச்சிருங்க. ஒரு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நம்மளுக்கு வந்து குழையாக வந்துருச்சு கேசரி. பாருங்கள், சுவையான மாம்பழ கேசரி ரெடி. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.